சாம்சங் M50 ஒன்லையும் சாம்சங் F62லையும் 7000 mAh பேட்டரி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் இப்போ வர ஃபோன்ஸில் எப்படி இருந்தாலும் 5000 mAh பேட்டரி இருக்குது. அது சஃபிஷியண்டாக கேட்டால் இல்லை டே டு டே லைஃப்பில் நம்ம மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணனால சார்ஜ் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பவர் பேங்க்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 20,000 mAh Redmi பவர் பேங்க். என் பேர் சந்தீப். நீங்கள் பார்க்குறது யூனிட் எக்ஸ்பிரஸ் சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதை நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்க்கலாம். இந்த பவர் பேங்க்கை ரெட் கலர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பவர் பேங்க் வெளியே இருக்கும். பிளாக் கலரில் இருக்குது பவர் பேங்க். அப்புறம் இம்பார்ட்டண்டான புக்லெட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. இதில் இம்பார்ட்டண்டான திங்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் 12 லேயர் ப்ரொடெக்ஷன், டியூல் இன்போர்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ அன்பாக்சிங் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் எடுத்தணும் இந்த பவர் பேங்க் கையில் எடுத்தணும். அதோட வெயிட். ஸோ நம்ம வெயிட்டை பற்றி பேசுவோம். இது வெயிட் 447 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப வெயிட். பட் ஆனால் இதுக்குள்ள பவருக்கு ஏற்ற மாதிரி இந்த வெயிட் சாட்டிஸ்ஃபைடு தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. செகண்ட், பில்ட் அண்ட் டிசைன். இந்த பில்ட் வந்து பாலிகார்பனேட்டர் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டெடி ஃபீல் கொடுக்குது. ப்ளஸ் இதில் சைடில் ஒரு கிரிட் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிடிக்கும் போது கிரிப்னஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த பவர் பேங்க் மொத்தம் 2 கலரில் இருக்குது. ஒன்று பிளாக், ஒன்று ஒயிட். ஸோ நான் வச்சுருது பிளாக் கலர். ஸோ இதுக்கு ஸ்கின்னும் இருக்குது. அவங்க அஃபிஷியல் mi.com ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கின்னும் இருக்கும். ஸோ ஸ்கின் ஓட்டுறவங்களும் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளமில் ஸ்கேச்சஸ் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா ஸ்கின் ஓட்டிக்கலாம். இந்த போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். மொத்தம் இதில் டியூல் இன்புட், டியூல் அவுட்புட் போர்ட் இருக்குது. ஒன்று இன்புட் போர்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து 2 இன்புட் போர்ட். அது சி டைப் ஒன்று, மைக்ரோ யூஎஸ்பி ஒன்று. 2 அவுட்புட், அது ரெண்டுமே யூஎஸ்பி, நார்மல் யூஎஸ்பி. இந்த பவர் பேங்கோட சார்ஜிங் மெக்கானிசம் பார்ப்போம். இந்த பவர் பேங்க் 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணோம். ப்ளஸ் இந்த பவர் பேங்க் ஃபுல் பண்ணால் 5 hours ஆகும். 18 வாட்ஸ் சார்ஜர் வச்சு பண்ணிக்கலாம். இதுவே 10 வாட்ஸ் சார்ஜர் வச்சு பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 to 5 hours ஆகும். ஒரு 8 hours ஆகும்னு சொல்லலாம். இந்த பவர் பேங்க்கில் மொத்தம் 12 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்க்கில் மொத்தம் 4 இண்டிகேஷன் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இண்டிகேஷன் லைன் 25%, செகண்ட் ஒன் 50, தேர்ட் ஒன் 75, ஃபோர்த் ஒன் 100%. ஸோ இதை வச்சு நம்ம இன்னும் எவ்வளோ பவர் இந்த பவர் பேங்க்கில் இருக்குது நம்ம இண்டிகேட் பண்ண முடியும். இந்த பவர் பேங்க்கில் டியூல் வே சார்ஜிங் டெக்னாலஜி இருக்குது. அது என்னென்னா திடீர்னு உங்கள் ஃபோன்லேயும் ஃபுல் சார்ஜ் கம்மியாகிடுச்சு, பவர் பேங்க்கில் ஃபுல் சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா நைட் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிங்கன்னா மார்னிங் எழுதிங்கன்னா பவர் பேங்க் ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃபோனும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ். இந்த பவர் பேங்க்கில் 18 வாட்ஸ் சப்போர்ட் உள்ள ஃபோனை வச்சு சார்ஜ் பண்ணி 18 வாட்ஸ் சப்போர்ட் ஆகி 18 வாட்ஸ் பவரில் ஏறும். இதுவே நீங்கள் 2 ஃபோன் ஒரே நேரத்தில் பண்ணிங்கன்னா இந்த ஃபோனில் 9 வாட்ஸ், இந்த ஃபோனில் 9 வாட்ஸ் ஏறும். இப்போ நம்ம இந்த பவர் பேங்க்கில் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்க்கலாம். இந்த பவர் பேங்க் வச்சு லாங் டூர் போகிறவங்களுக்கு இந்த பவர் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவர் பேங்க்கை நீங்கள் பாக்கெட்டில் போட்டு எடுத்து போக முடியாது. ஸோ இது கண்டிப்பாக பேக்கில் கேரி பண்ணி தான் போக முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு டெக்னாலஜிக்கல் வீடியோவோட வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.